guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். என்கிட்ட ரீசெண்டா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆஃபீஸ்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாச்சு, நான் வந்து ஸ்கார்ஃப் கட்டிட்டு வெளியில போறதா, மேக்கப் எப்படி போடுறது, ஆஃபீஸ்க்கு எப்படி போடுறது, வேரபிளான ஒரு லுக் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு லுக் தான் இது. ஸோ பேசிக்லி இது வந்து ஸ்கார்ஃப் விரும்பிகளுக்கு உள்ள மேக்கப் போட்டு அது ரிமூவ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸ்கார்ஃப் போட்டு மேக்கப் போடுறீங்கன்னா கண்டிப்பா ஸ்கார்ஃப்லயோ அந்த ஷால்லயோ இல்லைன்னா மாஸ்க்லாம் போடுறீங்கன்னா மாஸ்க்லயோ வந்துட்டு மேக்கப் லைட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஆனாலும் உங்க முகத்துல எப்படி மேக்கப் வந்து அலையாம இருக்கிறது, என்ன மாதிரி லுக் நீங்க கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான வேரபிளான மேக்கப், வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரியான ஒரு லுக். ஸ்வெட் ஆனாலோ தண்ணி பட்டாலோ மேக்கப் எல்லாம் அலைய போறது கிடையாது. நான் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த ஸ்கார்ஃப் ப்ரூஃப் மாஸ்க் ப்ரூஃப் மேக்கப் கிரியேட் பண்றேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஸ்கின் ப்ரெப்க்கு நான் ஆயுகாவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஆயுகாவோட ப்ராடக்ட்ஸ் பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ப்ராப்பர் ரொட்டீன் வந்துட்டு என்னோட ஸ்கின்ல விசிபிள் சேஞ்சஸ் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. லைக் குங்குமாதி பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே கொடுக்குது. ஸோ இந்த ரொட்டீன்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன்னா, ஆயுகாவோட 5% குங்குமாதி ஃபேஸ் ரேடியன்ஸ் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஆயுகாவோட 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் சீரம், அதுக்கப்புறம் ஆயுகாவோட 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் டே கிரீம். இதுல உங்களுக்கு SPF-ம் இருக்கு. ஸோ சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் ரொட்டீன் தான், ஃபேஷியல் ரொட்டீன். பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில டைம்ல இது கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஃபேஷியல் செஷன் மாதிரி செய்வேன், லைக் ஃபேஸ் யோகா செஷன் மாதிரி. இவங்க வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க என்ன மாதிரி ஃபேஸ் யோகா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லைக் இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன், இதுல வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, இந்த ரேஞ்ச்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஜென்ரலான்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ரான் இருக்கு, லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, அண்ட் இதை தவிர ஒரு 28 ஃப்ரெஷஸ் ஹர்ப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு ஜெல் ஃபேஸ் வாஷ், உங்க ஸ்கின்ல ரொம்பவே சூதிங்கா இருக்கு, எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா இது யூஸ் பண்ணலாம். சோ நீங்க உங்களுடைய ஃபேஸ்ல இது போட்டு மசாஜ் பண்ணும் போதே ஒரு சின்ன யோகா ரிச்சுவல் நீங்க பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிட்டு இந்த ஃபேஸ் சீரம் நீங்க அப்ளை பண்ணிக்க போறீங்க. இந்த ஃபேஸ் சீரம்ல உங்களுக்கு 10% குங்குமாதி ஆயில் இருக்கு. இது வந்து ஸ்கின் ரேடியன்ஸ் கொடுக்கறதுக்கு. சோ முகம் வாஷ் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிட்டு இந்த சீரம் கொஞ்சமா கையில எடுத்துட்டு மறுபடியும் உங்க முகத்தை வந்து பஃப் பண்ணிக்க போறீங்க. பண்ணிட்டு உங்க கையில இருக்க சீரமை ஜென்டலா உங்களுடைய ஸ்கின்ல வந்து பிரஸ் பண்ணி எடுக்க போறீங்க. அது ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க விட்டுற போறீங்க அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி. சோ அடுத்தது இந்த 10% குங்குமாதி ஃபேஸ் ரேடியன்ஸ் டே கிரீம். சோ இது தேவையான அளவு கையில எடுத்துட்டு முதல்ல உங்க முகத்துல வந்துட்டு போட்டுக்கோங்க. லைக் ஜென்ரலா பிரஸ் பண்ற மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைய வந்துட்டு கீழே வச்சுட்டு இன்னொரு கைய V பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க வந்து அப்வர்ட்ஸ்ல புஷ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி நெத்திக்கு அதே மாதிரி அண்ட் கண்ணத்தோட அந்த சைட் சீக்ஸ்க்குலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்க போறீங்க உங்க கையை வச்சு. சீரியஸா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது. என்னுடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கா இருக்கட்டும், லைக் காலையில டைம்ல என்ன அவேக்கன் பண்ணி காமிக்கிறதுக்கா இருக்கட்டும், அண்ட் அந்த ஒரு ரேடியன்ஸ் கொடுக்கறதுக்கா இருக்கட்டும், நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் காலி பண்றதுக்கு. ஸோ ஜென்யூனா நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நீங்க மார்னிங் டைம் போட விருப்பம் இல்லைனா கூட நைட் டைம் தாராளமா போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டு என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய மேக்கப் ரொட்டீன் இல்ல அன்னைக்கு நாளை வந்து அப்படியே விட்டுக்கிறேன்னா அப்படின்றது வந்து இட் டிபெண்ட்ஸ், அன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்றத பொறுத்து. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபை பண்ணிருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் USDA ஆர்கானிக் சர்டிஃபை பண்ணப்பட்டதும் கூட. இது ஆயுஷ் மினிஸ்ட்ரியால லைசன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது பீட்டா சர்டிஃபைட் அண்ட் க்ரூவல்டி ஃப்ரீ. ஆல்சோ இந்த ஃபேஷியல் யோகாஸ்லாம் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுமே இவங்க வெப்சைட்லேயே வந்துட்டு டீடைல்டான வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாவே குங்குமாதி அப்படின்றது வந்து இன்டென்ஸா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிற ஒரு விஷயம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், குயிக்கா உங்க ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிக்குது, கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு வேரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது குங்குமாதியிலே. அண்ட் ஆல்சோ இவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டெஃபினட்டா ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் தான். நீங்க வந்து ரொம்ப ஆயுர்வேதிக் சைட்ல ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு ப்ராடக்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆயுகாவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களோட லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது ஆயுகாவோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகா அண்ட் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ தாராளமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என் ஃபேஸ் இப்போ ப்ரெப் பண்ணி ரெடியா இருக்கு. நான் என்னோட மேக்கப்ல போய்க்க போறேன். ஒரு சாண்ட்விச் மெத்தட் தான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன்.
பேசிக்கலி உங்களுக்கு சம்மர் டைம்ல சீக்கிரமா வேர்க்கிறதுனால ப்ராடக்ட் மூவ் ஆகுறது இந்த பிரச்சனை இருக்கும். அண்ட் ஸ்கார்ஃப் கட்டுறது இதனாலேயும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்டை வந்துட்டு லைட் வெயிட்டாகவும் உங்க ஸ்கின்ல வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியும் தான் இன்னைக்கு வந்துட்டு காமிக்க போறேன். ஸோ என்ன பண்ண போறோம், இதுக்கு தேவையானது என்னன்னா நல்ல ஒரு லூஸ் பவுடர் ஆர் காம்பாக்ட் பவுடர், இல்ல ரெண்டுமே இருக்குன்னா பெஸ்ட். அடுத்தது ஒரு ப்ரைமர், அப்புறம் ஒரு செட்டிங் மிஸ்ட், இது போதும். ஸோ நான் என்ன பண்றேன், என்னுடைய லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த லூஸ் பவுடர் வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ் ஷேடுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். நான் வந்து நேரா ஸ்கின் கேர் மேல இந்த லூஸ் பவுடரை போடுறேன். ஓகே, ஸோ இந்த பவுடர் வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி ஒர்க் ஆக போது உங்க ஸ்கின் கேரை உங்க ஸ்கின்ல லாக் பண்ணிக்கிறதுக்கு. நான் தனியா சன்ஸ்கிரீன் எதுவும் போடல, ஏன்னா நான் போட்ட இந்த ஆயுகாவோட ஃபேஸ் கிரீம்லேயே வந்துட்டு SPF 30 இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தனியான ஒரு சன்ஸ்கிரீன் நான் எதுவும் போடலை இன்னைக்கு. இப்போ என்னுடைய செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து முகத்துல இந்த பவுடரை நான் கொஞ்சமா செட் பண்ணிக்க போறேன். கொஞ்சமா, அவ்வளவுதான், 3 ஸ்பிரிட்ஸ். அடுத்து ஒரு பிரைமர் எடுத்துக்க போறேன். இந்த பிரைமர் வந்துட்டு நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு பிரைமரா இருக்கணும். சிலிக்கன் ஆர் இந்த மாதிரி ஜெல் பேஸ்டு பிரைமரா இருக்கணும். ஓகே, ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா ஜென்டிலா என்னுடைய ஃபேஸ்ல டேப் பண்ணிக்க போறேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா கையில இப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் இப்படி தேய்ச்சிக்கோங்க. ஓகேவா, திக்கா போடாதீங்க. சப்போஸ் நீங்க கூலர்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த குட்டி பட்டு போய் உட்காரும்ல, அது எங்க உட்காருதோ அங்க. ஏன்னா மேக்கப் ஈஸியா ரிமூவ் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான். அப்புறம் இந்த இடம், ஏன்னா இங்க வந்து அந்த ஸ்கார்ஃப் கட்டுவோம் நம்ம. ஸோ அதனால இந்த இடத்த ஜென்டிலா வந்துட்டு ப்ரைமர் போட்டு செட் பண்றீங்க. நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையில இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க முகத்துல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறம் இந்த இடம் வாய்க்கு மேல கண்டிப்பா, ஏன்னா இந்த இடம் தான் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா நிறைய பேருக்கு. மூக்கோட டிப்பு, மூக்கோட அந்த பிரிட்ஜு, நெத்தி, இந்த ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த துணி தொடர இடம் எல்லாமே. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா திருப்பி ஒரு லூஸ் பவுடர் லேயர் வந்து கொடுத்துக்க போறீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொடுத்துக்க போறீங்க. ஆல்சோ அந்த பிரைமர் ஈரம் ஃபுல்லா போறதுக்குள்ள கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் லூஸ் பவுடர் போய் அது உட்கார்ந்தது உட்கார்ந்த இடத்துல இருக்கும். இது ரொம்ப குவிக், ஈஸி, ஹேசல் ஃப்ரீ, லைட் வெயிட், நேச்சுரல் லுக்கிங், ஆயில் கண்ட்ரோல் இருக்கும், ஸ்வெட் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்வெட் கண்ட்ரோல் நான் என்ன மீன் பண்றேன்னா உள்ள இருந்து வர ஸ்வெட் வராம இருக்காது. அப்படி வந்தாலும் உங்க மேக்கப் வெளியில போகாம இருக்கும், அந்த கவரேஜ் இருக்கும். இப்போ இன்னொரு லேயர் நம்ம பவுடர் கொடுத்தாச்சு. இன்னொரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் தூரத்துல வச்சு அடிச்சுக்கோங்க, கிட்ட வச்சு அடிக்க கூடாது. குவிக்கா இதை ட்ரை பண்ண விடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதும் காம்பாக்ட் லேயர் நீங்க ஒன்று கொடுத்துக்க போறீங்க. ஸோ நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்றது தான் இது. நீங்க வந்து எப்பயும் 2 ஷேட்ஸ் வச்சுக்கிறது வந்து நல்லது. அது க்ரீம் கன்சீலர்ஸ்லயா இருக்கட்டும், ஃபவுண்டேஷன்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி காம்பாக்ட்லயா இருக்கட்டும். உங்க ஸ்கின் ஒரே கலர் கிடையாது, நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்க ஸ்கின்லே. ஓகே, நேச்சுரலி டிஸ்கலர்ட் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா தான் நேச்சுரலா தெரியும். இல்லைன்னா இதர் டார்க்கா தெரிவிங்க, இல்லை ரொம்ப லைட்டா தெரிவிங்க. ஸோ இந்த ஒரு லேயர் எதுக்குன்னா இது வந்து மேலே அலைஞ்சு போற லேயர். லைட்டா அந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்டில் உங்களுக்கு ப்ராடக்ட் ஏதாவது ரிமூவ் பண்ணதுனாலும் அது போனாலும் உங்களுக்கு வந்துட்டு உள்ள கவரேஜ் வந்து தெரியும். அதுக்காக இந்த லேயர். ஆல்சோ இன்னொரு டிப், இது வந்து ஒரு ஸ்கின் டைப்புக்கும் ஒரு மாதிரி செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் கொஞ்ச நேரம் கழிச்சு டல்லா இருக்கு, போடும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ½ அன் ஹவர்லேயே டல் ஆயிடுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா போடும் போதே நீங்க வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஒன்று கொடுத்து போடுங்க. கொஞ்சம் நல்லா தாராளமா நீங்க வந்து போடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு செட்டில் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து நேச்சுரல் லுக்கிங்கா இருக்க போகுது. இல்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்ல, போட்ட மாதிரியே இருக்கு அட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும்னா நீங்க எக்ஸ்ட்ரா லேயர்ஸ்லாம் கொடுக்க வேணாம். எவ்வளவு உங்களுக்கு கொடுத்தா கம்ஃபர்டபுளா இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். என்னோட பேஸ் இப்போதைக்கு டன். நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ என்னோட ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்க போறேன் குவிக்கா. ஐப்ரோஸ்க்கு ஒரு பிளாக் ஐ ஷேடோ, ஒரு யூஷுவல் ட்ரில். நான் கொஞ்சம் blush அப்ளை பண்ணிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல கொஞ்சமா செட்டிங் மிஸ்ட் எங்க blush பண்றேனோ அங்க மட்டும் நான் வந்து போட்டுக்க போறேன். தட்ஸ் இட். இது வந்து பவுடர் லேயரா இருக்குல்ல, அந்த blush வந்து லாங் லாஸ்டிங்கா உங்க முகத்துல ஒட்டி இருக்கிறதுக்காக இது. என்னுடைய ஸ்பஞ்சில் எடுத்துக்கிறேன். ஆல்சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேடே வந்துட்டு ஃபுல்லா ப்ரோ போன் வரைக்கும் எடுத்துட்டு போறது. இது என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்ச நாளா, ஏன்னு தெரியல. லேஷஸ் கர்ல் பண்ணிக்கலாம். luscious layer of mascara.
lashes done. கொஞ்சமா நான் வந்துட்டு இது டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு காஜல் வச்சுக்க போறேன். அடுத்த ஸ்டெப் ஒரு லிப்ஸ்டிக். மேட் லிப்ஸ்டிக் ப்ரிஃபரபிள். நான் ஒரு மேட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் அப்பப்போ நீங்கள் டாப் பண்ணிக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் வந்து எது வேணால் போட்டுக்கலாம். பட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி கிளாஸியாக போட்டுட்டு நீங்கள் ஸ்கார்ஃப்லாம் கட்டிங்கன்னா காலி, எல்லாம் இழுப்பிக்கும். அது டேஞ்சரஸும் கூட. ஏன்னா லைட்டாக ஏதாவது மாஸ்க் அப்படி இப்படி ஆச்சுன்னு வைங்களேன், எங்கள் முகத்துலலாம் பட்டுக்கும். கொஞ்சோண்டு இந்த டிரான்சிஷன் ஏரியாவில் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து போட்டுக்கிறேன் லைட்டாக. ஃபைனல் ஸ்டெப். இன்னும் ஒரே ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட். அப்புறம் லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப், அந்த பவுடர், ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகுற அந்த பவுடர். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு நான் பிரைட்டன் பண்றதுக்கு ஒரு ஷேட் போட்டேன்ல, அதையும் எடுத்து ஒரே ஒரு லேயர் டாப் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த லேயர் தான் வந்து உங்களுக்கு அலைஞ்சு போறதுன்னா போக வேண்டிய லேயரா இருக்கும். உள்ள இருக்கிறதுலாம் அப்படியே இருக்க போகுது. சிம்பிள். முக்கியமான ஒரு விஷயம், கம்மியான ப்ராடக்ட் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்க. ஓகே, செம்ம சிம்பிளான, லைட் வெயிட்டான, குவிக்கான, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நிறைய ஆகாத மாதிரியான, டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் நான் சொல்ல மாட்டேன், டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாது அந்த மாதிரியான ஒரு மேக்கப். ஸ்கார்ஃப் அப்ராப்ரியேட், மாஸ்க் அப்ராப்ரியேட், வேற என்ன முகத்தில் நீங்கள் போட்டு கவர் பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய மேக்கப் வந்து அலையாமல் இருக்க போகுது. ஸோ தாராளமாக நம்பி இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு லுக் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மேக் ஷூர் யூ யூஸ் த ரைட் ப்ராடக்ட்ஸ், ரைட் ஷேட்ஸ், அதுக்கப்புறம் கரெக்டான டெக்னிக்ஸ். கம்மியான ப்ராடக்ட் எடுத்து போடுங்க, அது ரொம்ப முக்கியம். கம்மியாக போடுங்க. அண்ட் ஆல்சோ உள்ள பண்ணக்கூடிய ஸ்கின் கேரும் ரொம்ப முக்கியம். இந்த SPF எல்லாம் விடுறது வந்து விட்டுறாதீங்க, லைக் யூஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஆல்சோ சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, லைக் இந்த டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு SPF வந்து நம்ம அடிக்கடி வந்து ரீஅப்ளை பண்ணோம் அப்படின்றது. அது எனக்குமே வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஏன்னா இப்படி மேக்கப் போட்ட அப்புறம் எங்கேருந்து நான் SPF மேலே ரீஅப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் வந்து பண்ண மாட்டேன். பட் ரீசெண்டாக ஒரு SPF பவுடர் நான் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னுடைய ஒரு அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. லைக் என்னுடைய பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ண எப்படி இருக்கு, ஆர் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அப்ளை பண்ண எப்படி இருக்கு அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் உங்ககிட்ட வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக ஆன்டிசிபேட் பண்ணி வெயிட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.